வணக்கம் நண்பர்களே. தமிழ் ராசி பலன் குரு சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த ஆண்டின் மேஷ ராசி பலன்களுடன் உங்கள் வாழ்க்கையை மேலும் சந்தோஷமாகவும் பலமானதாகவும் மாற்ற உதவவிருக்கிறோம். வெற்றிக்கு வழிவகுக்கும் முதல் படி உங்களுடைய முயற்சியே. உங்கள் கனவுகளை நம்புங்கள், நிச்சயம் நிறைவேறும். 2025ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகுந்த மாறுபாடுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்ததாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களது வாழ்க்கையில் புதிய துறைகள் அறிமுகமாகும். சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்வதால் உங்களின் சமூக வாழ்க்கையில் பல புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஆனாலும் முடிவுகளை எடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை. இந்த ஆண்டு குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவ வாய்ப்பு அதிகம். உங்களது துணையுடன் சிறப்பான தொடர்பு காணப்படும். உறவுகளின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவதால் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும். குடும்பத்திற்குள் தோன்றும் சிறிய பிரச்சனைகள் அதிகம் கவலைப்படாமல் பொறுமையாக தீர்க்கலாம். உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். குடும்பத்தினரின் உடல் நலத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். தொழில் மற்றும் தொழில்முனைவோர் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆண்டாக இது அமையும். உங்கள் திறமை மற்றும் கற்றலால் பணியிடத்தில் மேம்படுத்தல்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. மார்ச் மற்றும் ஜூலை மாதங்களில் அதிக பொறுப்புகள் ஏற்படும். ஆனால் அதனால் நல்ல வருமானம் உண்டாகும். தொழில்முனைவோருக்கு புதிய பங்குதாரர்கள் மற்றும் வியாபார கூட்டாளர்களுடன் உறவு ஏற்படும். தொழிலில் சில சவால்கள் இருந்தாலும் உங்களது திறமை மூலம் அதை வெற்றிகரமாகச் சமாளிக்க முடியும். பணவியல் நிலை. 2025ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களின் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிதாக முதலீடு செய்யும் முன் சிறிது ஆராய்ந்து செயல்பட வேண்டும். சூரியன் மற்றும் புதன் கிரகத்தின் ஆதரவு கிடைப்பதால் செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும். ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் கூடுதல் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். மியூச்சுவல் ஃபண்ட், நிலம் மற்றும் காப்பீடு போன்ற லட்சிய திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்ய உகந்த நேரம் இது. கல்வி மற்றும் மாணவர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் கல்வியில் அதிக உழைப்புடன் மட்டுமே வெற்றியை அடைய முடியும். உங்களது கனவுகளை நிறைவேற்ற புது முயற்சிகளை மேற்கொள்ளவும். கல்வியில் சஞ்சலமான நேரங்களில் ஆசிரியர்கள் மற்றும் பெரியோர்களின் உதவியை நாடுங்கள். மே மாதம் முதல் செப்டம்பர் வரை தேர்வுகளில் நல்ல பலன் கிடைக்கும். உடல்நலம் மற்றும் மனநிலை. உங்களது உடல் நலத்தில் சிறிய கவலைகள் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். உணவு பழக்கங்களை சீராக வைத்திருப்பதும் மன அமைதியை பாதுகாக்கவும் தவறாமல் யோகா மற்றும் தியானத்தில் ஈடுபடவும். பனிக்காலத்தில் காய்ச்சல் மற்றும் மூட்டு வலி போன்றவற்றுக்கு கவனம் கொடுக்க வேண்டும். அனுகூலமான நாட்கள் மற்றும் பரிகாரங்கள். அனுகூலமான நாட்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள். பரிகாரங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு பரிகாரம் செய்வதால் வாழ்வில் நன்மை ஏற்படும். நட்சத்திரங்கள். திருவாதிரை, பூரம் ஆகிய நாட்களில் விசேஷங்களை நடத்துவது சிறப்பானது. ஆன்மீக பலன்கள். சுப கிரகங்கள்